Hi, hello குட்டீஸ், வெல்கம் டு our channel. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 4ஓட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ without wasting much time, let's get into the video. ஃபர்ஸ்ட் நம்ம லெசன் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா we can do it அப்படிங்கிற லெசனுக்கான புக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டாப்பிக்கை நீங்கள் படிக்கணும். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் அ கரெக்ட் வேர்ட். கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்சஸில் கரெக்டான வேர்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, மேலே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ண போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்குலர், செகண்ட் ஒன் இஸ் ப்ளூரல். அப்போது இங்கே ப்ளூரலாக இருக்கா சிங்குலராக இருக்கா அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்சரை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். The farmer uses to dash to plow his land. இங்கே 2 அப்படின்னாவே ப்ளூரல், 1 இருந்தால் சிங்குலர், 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ளூரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே 2 அப்படிங்கிறது ப்ளூரல்னால நம்ம ஆக்ஸன் தான் யூஸ் பண்ணணும், ஆக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் த டேஷ் இஸ் ஈட்டிங் சீஸ். இதில் எது சிங்குலர் ப்ளூரல்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே ஆல்ரெடி 2 இருந்ததுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். பட் இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ப், இஸ் அப்படிங்கிற வேர்ப் சிங்குலராக இருக்குது அப்படின்னா நம்ம மவுஸ் தான் போடணும், மைஸ் போடக்கூடாது. ஸோ நம்ம ஒரு நம்பர் வச்சு கண்டுபிடிக்கலாம், அதே சமயம் வேர்பை பேஸ் பண்ணியும் நம்ம நவுனா வேர்பா சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், we can see many dash in the pot. many அப்படின்னாவே இங்கே ப்ளூரல் மீனிங், அதனால flowers அப்படிங்கிறது வரும். the dash goes to office in her scooter. ஸோ இங்கேயுமே நமக்கு வேறு எந்த ஒரு many few அந்த மாதிரி எந்த ஒரு க்ளூ இடாததுனால நம்ம டைரெக்டாக வேர்புக்கு தான் போகணும். வேர்ப் வந்து கோஸ்னு கொடுத்துருக்காங்க. கோஸ் அப்படின்னா நம்ம சிங்குலருக்கு தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் கோஸ் யூஸ் பண்ணணும், கோ இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா தான் கோ யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் தான் இங்கே கோஸ் வந்திருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் விமன். நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ சென்டென்ஸ் ஃபார் ஈச் பிக்சர் யூஸிங் திஸ் இஸ் ஆர் தீஸ் ஆர். திஸ் அப்படிங்கிறது நம்ம சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், தீஸ்ங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இந்த பிக்சரை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் திஸ் இஸ் அ பாய். இங்கே தீஸ் ஆர் பாய்ஸ், ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, இங்கே நிறைய இருக்குது. ஸோ தீஸ் ஆர் கீஸ், திஸ் இஸ் அ கீ. திஸ் போடும்போது இஸ் போடணும், தீஸ் போடும்போது ஆர் போடணும். இதுதான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் அ ப்ரஷ், தீஸ் ஆர் ப்ரஷஸ். ஓகே, தீஸ் ஆர் செரிஸ், ஸ்பெல்லிங்கில் கரெக்டாக பார்த்துக்கணும். அண்ட் தீஸ் போடும்போது ஆர் போட்டுக்கணும். திஸ் இஸ் அ செரி, திஸ் போடும்போது அ செரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சேஞ்ச் த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் ஃப்ரம் 1 to many ஆர் many to 1. அது சிங்குலராக இருந்தால் ப்ளூரல் மாற்றணும். 1 to many அப்படின்னா சிங்குலர் டு ப்ளூரல், many to 1 அப்படின்னா ப்ளூரல் டு சிங்குலர். The man took the torch and went into the dark room. அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது தான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டில் சிங்குலராக இருந்தால் ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணும், இஃப் இட் இஸ் ப்ளூரல் சிங்குலராக கன்வெர்ட் பண்ணும். இப்போ அங்கே கொடுத்துருக்கிறது சிங்குலராக இருக்கிறதுனால the men took the torches and went into the dark room. இங்கே டார்ச்ங்கிறது சிங்குலராக இருக்கிறதுனால ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு, மேன்கிறது ப்ளூரலாக மாற்றிக்கலாம். the children tasted the berries in the garden. children அப்படிங்கிறது ப்ளூரல், ஸோ சைல்டுன்னு மாற்றணும். berriesங்கிறது ப்ளூரல், ஸோ berryன்னு மாற்றணும். the child tasted the berry in the garden. David saw deer and monkeys in the zoo. ஸோ deer அப்படிங்கிறது ப்ளூரலாக இருந்தாலும் சிங்குலராக இருந்தாலும் சேம் ஸ்பெல்லிங், அண்ட் monkeysங்கிறது ப்ளூரலாக இருக்குது. ஸோ David saw deer and monkey in the zoo. நெக்ஸ்ட் ஒன், the teachers arranged the benches in the classroom. ஸோ இங்கே ப்ளூரலாக இருக்கிறத நம்ம சிங்குலராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இங்கே பெஞ்சஸ் அப்படிங்கிறதும் ப்ளூரலாக இருக்கிறதுனால நம்ம சிங்குலராக கன்வெர்ட் பண்ணிடலாம். the girl used 3 brushes to complete her paintings. ஸோ சேம் இங்கே ப்ளூரலாக இருக்குது, இங்கே ப்ளூரலாக இருக்குது, ஸோ நம்ம சிங்குலராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, the girl used a brush to complete her painting. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ் வித் த கரெக்ட் வேர்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பேசேஜை நம்ம கரெக்ட் வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ராணி வென்ட் டு த ஜூ ஆன் அ சண்டே, தேர் ஷீ saw a tall dash. இங்கே நம்ம சிங்குலராக ப்ளூரலான்னு கண்டுபிடிக்கிறதுனால ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏ இல்லை ஆண்ட் இருந்தது அப்படின்னா அது சிங்குலராக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ ஏன்னாலே சிங்குலர், அப்போ ஜிராஃப்னு போடணும், ஜிராஃபீஸ்னு போடக்கூடாது. நியர் ஆ ட்ரீ. தேர் வேர் மெனினாவே ப்ளூரல், அப்போ மங்கி வரக்கூடாது, monkeys is the correct one. they were eating a dash, a singular, அப்போ bunch not bunches. 2 dash were locked in 2 separate cages. ஸோ இங்கே 2ங்கிறதுனால ப்ளூரல் மீன் பண்ணிக்கிறதுனால foxes not fox. நெக்ஸ்ட் ஒன்,
she saw many அப்படினாவே plural, so not snakes in glass cage. She also heard the dash of many different birds. இங்க பாத்தீங்கன்னா she also heard the dash of many different birds. இங்க plural இருக்கு, so நம்ம இதை பேஸ் பண்ணி இங்கே cries அப்படின்னு மாற்றக்கூடாது. இங்கே ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா இங்கே டேஷ்க்கு அப்புறம் வர்றதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, டேஷ்க்கு பிஃபோரில் வர சப்ஜெக்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ ஷீன் தான் இருக்குது, ஷீ இஸ் சிங்குலர் வந்தால் ப்ளூரல் ஐ மீன் வேர்பில் இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும், சம்டைம்ஸ் வெறும் எஸ் ஆட் பண்ணுற மாதிரி மட்டும் வரும். அப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்பில் நம்ம என்ன பண்ணணும், எஸ்ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். இங்கே ப்ளூரலாக இருக்கலாம், ஆனால் இங்கே அதை பேஸ் பண்ணி போடக்கூடாது. டேஷ்க்கு பிஃபோர் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் போடணும். தென் ஷீ ரிட்டர்ன்ட் ஹோம் இன் அ டேஷ், இருக்கிறதுனால பஸ் நாட் பஸ்ஸஸ். ஷீ ஆஸ்க்ட் ஹர் மாம் வை வேர் தோஸ் டேஷ் அண்ட் டேஷ் நாட் லிவிங் இன் தேர் டேஷ். ஓகே, இங்கே இன் தேர் ஹோம்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தோஸ் அப்படின்னாவே ப்ளூரல் மீன் பண்ணி தான் இருக்குது, அப்போது அனிமல்ஸ் தான் போடணும், நாட் அனிமல். அண்ட் டேஷ், இப்போ இங்கே அனிமல்ஸ்னால் இங்கே கண்டிப்பாக பேர்ட்ஸாக தான் இருக்கும். ஓகே, தோஸ் அப்படின்னாவே இது தோஸ் வந்து இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறது ரெண்டுக்குமே காமன் தான். அண்ட் நாட் லிவிங் இன் தயர், அவங்களுடைய ஹோம்ஸ் தான் போடணும், ஹோம் அப்படின்னு போடக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேருமே வேறு வேறு அண்ட் ரெண்டுமே ப்ளூரல்ங்கிறதுனால ஹோம்ஸ் அப்படின்னு தான் போடணும். நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். மை டீம் டேஷ் த கேம். மை டீம் அப்படிங்கிறது இங்கே சிங்குலர், இங்கே பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேம் வந்து ஹோமோஃபோன்ஸ். சவுண்டும் சரி அதனுடைய ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கும், பட் மீனிங் வேறையாக இருக்கும். ஒன் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் ஒன், ரெண்டும் சேம் ஸ்பெல்லிங் அண்ட் சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். இப்போ இங்கே இந்த ஒன்னா ஒன்னுன்னு அர்த்தம், சிங்குலர்னு அர்த்தம். இந்த ஒன்னா வின்னோடைய பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன போடணும், ஒன். மை டீம் ஒன் த கேம் இஸ் த கரெக்ட் ஒன். ஐ கேன் டேஷ் த டாக் பார்க்கிங். பார்க்கிங்னா கேட்குறது, அப்போ ஹியர் இஸ் நாட், இந்த ஹியர் வராது, இது இங்கே அப்படிங்கிற மீனிங், இந்த ஹியர் போட்டால். A dash is sitting on the flower or floor. இங்கே அந்த பீனா இது வேர்பில் வரக்கூடியது, இந்த பி தான் கரெக்டான ஆன்சர். லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ். இது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு பிக்சர், ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது அது ஒரு வேறு ஒரு திங்காக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ ஹவுஸ், ஷீ ஹார்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பேன் கேக், கப்போர்ட், watchman. That's it. Next one, choose, write and complete the sentence. Gokul dash the dash balloon and played with it. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹோமோஃபோன்ஸ் தான். இதில் எந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ப். இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா சப்ஜெக்ட் பக்கத்தில் வேர்ப் தான் போடணும். அப்போ இங்கே இருக்கிறதுல எது வேர்ப்னு பாருங்கள். எஸ், ப்ளூ இஸ் த வேர்ப். அண்ட் பலூனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கலர் மென்ஷன் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ப்ளூ கலர். You should dash the answer in the dash side of the box. You should, இங்கே verb தான் போட்டிருக்கணும். அப்போ இந்த ரைட் வருமானா எழுதுறது ரைட், WRIT தான் வரணும். The answer in the dash side, எந்த side, right or left, அதனால இந்த ரைட், RIGHT தான் கரெக்டான ஆன்சர். We went to dash the steps in the dash. We went to வந்திருக்கு அப்படின்னா பக்கத்தில் V1, that is verb தான் இருக்கணும். இதில் எது verb அப்படின்னு பார்த்தீங்கன்னா C தான் verb. இந்த சீனா கடல், இந்த சி. The dash has soft dash. இங்கே வந்து தனாவே பக்கத்தில் வர்றது ஒரு நவுனாக இருக்கும். இப்போது ஹேர் அப்படிங்கிறது இங்கே சாஃப்ட்டுக்கு அப்புறம் ஹேர்னு போட முடியாது. ஸோ இந்த ஹேர் நம்மளுடைய முடி இருக்குல்ல அதுதான் போட முடியும். இந்த ஹேருங்கிறது ரேபிட். ஓகேங்களா, அப்போ ரேபிட்டோட ஹேர் வந்து சாஃப்டாக இருக்குது, அதுதான் மீன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு இந்த ஹேர், செகண்ட்க்கு இந்த ஹேர் போடணும். த பாய் டிட் அப்படின்னா பக்கத்தில் ஒரு நாட் போடணும், நெகட்டிவாக போடணும், இந்த ஸ்பெல்லிங் தான் போடணும். இந்த நாட்டுங்கிறது முடிச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த காம்பவுண்ட் வேர்ட். ஸோ காம்பவுண்ட் வேர்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெற்றி ஹேஸ் அ கோல்ட் டேஷ் இன் ஹஸ் ஃபர்ஸ்ட் பவுல். இங்கே காயின் இருக்குது, ஃபிஷ் இருக்குது. ஸோ எது வந்து அந்த பவுலுக்குள்ளே இருக்குன்னு கேட்டால் ஃபிஷ். ஓகே, கோல்டு ஃபிஷ். நரேஷ் லைக் டு ரீட் டேஷ் புக்ஸ். என்ன புக்ஸ்? பாக்ஸ் புக்ஸா, ஸ்டோரி புக்ஸா? எஸ், ஸ்டோரி புக்ஸ் இஸ் த கரெக்ட் ஒன். Manu arranged all his things in the dashboard. Cupboard is the correct one. Wallboard varadu. Shiva likes water dash juice. Watermelon juice. Okay. What is wrong in the sentence? Identify and rewrite
the sentence correctly. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸில் ஏதாவது ராங் இருக்கா, அது ராங்காக இருந்ததுன்னா அதை கரெக்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே ஹோமோஃபோன்ஸ் தான். இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மீட். இந்த மீட்னா கறி அப்படிங்கிறது அர்த்தம். தே ஹாவ் பிளான் டு மீட் பண்ண போகிறாங்க. அப்போ ஸ்பெல்லிங் வந்து MEET தான் போடணும். ஜேம்ஸ் கிஃப்டட் அ நியூ கார் டு ஹிஸ் ஆண்ட். இந்த ஆண்ட்னா எறும்புன்னு அர்த்தம். பட் ஆண்டோட ஸ்பெல்லிங் AUNT. அத்தைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்ட். அட் நைட், இந்த சிப்பாய் அப்படின்ற மீனிங். பட் மூன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் வந்து ஸ்கையில் இருக்குன்னா அது எப்போ நம்மளால் பார்க்க முடியும், நைட் டைம். அப்போ அந்த நைட்டுக்கு ஸ்பெல்லிங் NIGHT. கவின் ஹாஸ் அ நியூ ப்ளூ ஷர்ட். ப்ளூ இந்த ப்ளூ வந்துட்டு ப்ளோ பண்ணுறதுன்னு சொல்கிறோம், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ். பட் ப்ளூ ஷர்ட், இங்கே ஷர்ட்டோடைய கலர் மென்ஷன் பண்ணால் இந்த ப்ளூ ஸ்பெல்லிங் வரும். பானு ஸ்ட்ரிங்ஸ் த ஃப்ளோர்ஸ் எவ்ரி டே. பானு என்ன பண்ணுறாங்க, பூ பறிக்கிறாங்க. இந்த ஃப்ளோருங்கிறது மாவு அந்த மாதிரி அர்த்தம். இப்போ ஃப்ளோர்ஸ், ஸோ ஸ்பெல்லிங் இஸ் திஸ் ஒன். ஓகே, சொல்லும் போது ஃப்ளோர் அப்படி தான் சொல்லுவோம், எழுதும் போது ஃப்ளார்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதிக்கணும். அங்கேயும் ஃப்ளோர்னு எழுதக்கூடாது. நெக்ஸ்ட், மேக் அ காம்பவுண்ட் வேர்ட் யூஸிங் க்ளூஸ் அண்ட் ரைட் அ சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு வேர்ட் யூஸ் பண்ணி காம்பவுண்ட் சென்டென்ஸ் போட்டுட்டு அதோடைய சென்டென்ஸ், அதுலேருந்து சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணி எழுதணும். மில்க் ப்ளஸ் ஷேக், மில்க் ஷேக். நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஐ லைக் மில்க் ஷேக். உங்களுக்கு ஏதாவது வேர்ட் நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணி கரெக்டாக கிராமட்டிக்கலாக எழுதிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், நீங்கள் நல்லாவே பண்ணலாம். ஓகே, இதில் இருக்கிறதா எழுதணுன்ட்டு இல்லை. நான் உங்களுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், வாட்டர் ப்ளஸ் மெலன், வாட்டர் மெலன். ஐ ஈட் வாட்டர் மெலன். கப் ப்ளஸ் போட், கபோர்ட். ஐ அரேஞ்ச் மை புக்ஸ் இன் கபோர்ட். ஸோ நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks. இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸில் தான் வரும். ஜோசப் வெண்ட் டேஷ் வாட்ச். இங்கே நான் சொல்லியிருக்கேன் verb ஃபார்ம் வந்தாவே முன்னாடி 2 வரும்னு சொல்லிட்டேன். a movie with his dash friends. 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இங்கே 2 ஸ்பெல்லிங் TWO2. the ticket was dash high. ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 2 TOO போடணும். he said dash to his children. என்ன சொல்கிறாங்க, பாய் சொல்கிறாங்க. and went to the market. எதில் போகிறாங்க, பஸ். இந்த மாதிரி பஸ், கார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி இந்த ப்ரிப்போஷன் தான் யூஸ் பண்ணும், which is buy. to dash some fruits and snacks. ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்க போயிருக்காங்க. அப்போ இந்த பைக்கு ஸ்பெல்லிங் BUY. Preeta bought dash color pencils. எத்தனை கலர் பென்சில், 4. கவுண்டிங் 4னா FOUR. and dash for her brother. for her brother. ஓகே, ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது for ஒரே மாதிரி ஸ்பெல்லிங்காக இருக்காது, ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும். Meena went dash the bus stop with her dash friends. Same, to the bus stop with the friends. இது கவுண்டிங்னால இந்த 2 ஸ்பெல்லிங் தான் வரணும். பட் they were dash late. ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஸோ too late is the correct one. match the word and complete the passage. கொடுத்துருக்கக்கூடிய மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேசேஜை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு ஸ்கூல் பெல், லஞ்ச் லஞ்ச் பாக்ஸ், மூன் லைட், கேரம் போர்ட், பேக் பென்சில், ஹோம் ஒர்க். ஓகே, ராதா heard the dash ringing. எது ரிங் பண்ணியிருக்கோம், ஸ்கூல் பெல். she took her dash and dash. எதில் எடுத்திருப்பாங்க, ஸோ ஆன்சர் இஸ் லஞ்ச் பாக்ஸ். லஞ்ச் பேக் எழுதிக்கலாம், லஞ்ச் பாக்ஸ் வேணும். ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து இங்கே மேட்ச் ஆகும், பென்சிலுக்கு தான் மேட்ச் ஆகும், அதனால நம்ம அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ she took her dash lunch bag and the pencil box அப்படின்னு தான் வரணும். ஓகே, ஸோ பென்சிலுக்கு நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம் அண்ட் லஞ்சுக்கு பேக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், she left the classroom with her friend. at home she began to write her. அவளுடைய ஹோம்ஒர்க் எழுதியிருப்பாங்க, home work. then she played carom board with her brother. next, she had her dinner under the dash moonlight. ஸோ மேட்ச் ஆகிடுச்சு. ஸ்கூல் பெல், லஞ்ச் பேக், பென்சில் பாக்ஸ், homework, carom board and moonlight. Okay, next one, choose and write the correct word. Bala dash the plants in the garden. இங்கே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பிக்சருக்கு ஆப்டாக இருக்கிறதா நம்ம எழுத போகிறோம். வாட்டர்னா வாட்டர் ஊற்றுறது, ப்ளக்னா பிடுங்க எடுக்கிறது, கட்னா கட் பண்ணுறது. நாங்கள் என்ன பண்ணுறாங்க, வாட்டர் தான் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் இஸ் த கரெக்ட் ஒன். The doctor dash the medical camp in the village. Organize, cancel, postpone. ஆனால் இங்கே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஆர்கனைஸ் இஸ் த கரெக்ட் ஒன். Veni likes to eat dash food. Healthy, junk, toxic. இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஹெல்த்தி. Choose and shade the correct picture for the sentence.
இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு சென்டென்ஸ், அதை வாசிச்சுட்டு அது கரெக்டான பிக்சர் எது அதை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஷாம் பிளான்டட் அ சீட் இன் த கார்டன். ஆஃப்டர் அ வீக் ஹீ saw the seedling grow out of the seed. ஸோ சீட்லேருந்து அந்த பிளான்ட் வெளியே வர்றதுக்கான பிக்சர் வந்து தேர்ட் ஒன். இதுதான் கரெக்டான ஆன்சர். Mani went to his grandpa's farm. He saw different birds and animals in the farm. He enjoyed feeding them. So இங்கே அனிமல்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்க பிக்சர் செகண்ட் ஒன். Rahim is an honest and a noble man. He helped the poor in the village. ஸோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ரஹீம் அப்படிங்கிறது ஒரு பாய். அப்போ இவங்க இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டு மேனுக்கு ஹெல்ப் பண்ணல, ஒரு விமன், வேர்ல்டு விமனுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க தான் கரெக்டான ஆன்சர் தேர்ட் ஒன். ஸோ பிக்சரை கரெக்டாக நம்ம பார்த்து போட்டுட்டாவே ஓகே. ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட். அவங்களே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற கரெக்டான மீனிங்கை மட்டும் நம்ம மாற்றி எழுதணும். மேலே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணால் போதும். த டீச்சர் அரேஞ்ச் த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் ஆன் சாட்டர்டே. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது அரேஞ்ச் நம்ம எப்படி எழுதலாம், ஆர்கனைஸ்டு எழுதலாம். Arun is truthful. He shared his wealth equally among his brother. So truthfulக்கு இன்னொன்று நம்ம என்ன சொல்லலாம், honest அப்படின்னு சொல்லலாம். Renu went to an exhibition and enjoyed dash types of rides. Various இன்னொரு நேம் different அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். Nilavan is a strong boy. He actively participates and wins prizes in sports. Strong இன்னொரு நேம் healthy. Okay. Next one. Read the passage and answer the questions. அந்த passage ரீட் பண்ணிட்டீங்கன்னாவே கீழே இருக்க கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. Why did Naveen's grandmother show the seeds? எதுக்காக அவங்க சீட்ஸ் வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, she wanted to grow crops வேணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவங்க சீட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். What did Naveen's grandfather do for the seeds? ஸோ அந்த சீட்ஸுக்காக, அந்த சீட்ஸ் வளர்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, he watered the seeds and added the manure. வாட்டர் மட்டும் ஊற்றல, உரம் மட்டும் போடல, ரெண்டும் சேர்ந்தா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட், why was Naveen surprised? நவீன் ஏன் சர்ப்ரைஸ் ஆனா? நவீன் வாஸ் சர்ப்ரைஸ் டு see the seedlings. அந்த சீட்லேருந்து வந்துருக்கக்கூடிய அந்த பிளான்ஸை பார்த்துட்டு தான் அவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனா. which is the correct order of a forming given in the passage? என்ன ஆர்டர் கரெக்டாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம சீட் சோ பண்ணணும், அடுத்தது வாட்டர் ஊற்றணும் சீட்க்கு, அப்புறம் உரம் போடணும், அப்புறம் தான் அந்த சீட் வந்து க்ரோத் ஆகும். இந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா தான் பிளான்ட்டாக மாறும். டிக் த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த பேசேஜ். இந்த பேசேஜுக்கு சம்மந்தம் இல்லாத என்னது, ஃபார்மை விசிட் பண்ணுறாங்க, கரெக்ட் ஆன்சர். க்ரோத் ஆஃப் சீட்ஸை பார்க்குறாங்க, கரெக்ட் ஆன்சர். பில்டிங் அ ஹவுஸ், இது இந்த பேசேஜுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், லிசன் டு த ஸ்டோரி அண்ட் ரீட் இட். அந்த ஸ்டோரி நல்லா லிசன் பண்ணிக்கணும் அண்ட் படித்து பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார்மர்ஸ் ஆட் டேஷ் டு த சாயில். ஃபார்மர்ஸ் விவசாயி என்ன பண்ணுவாங்க, சாயிலில் கேக் போடுவாங்களா, மேன்யூரா ஆர் சால்ட். மேன்யூர்னா உரம்னு சொல்லிட்டேன், அப்போ அவங்களுக்கு தேவைப்படுது என்னது, உரம் தான் போட்டிருப்பாங்க. The wealthy man chooses Varun as his dash. ஒரு வெல்த்தி மேன் வந்து வருணை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்னவா சூஸ் பண்ணியிருப்பாங்க, எஸ் ஹர் அப்படின்னா வாரிசுன்னு சொல்லுவாங்களே அதுதான். ஈட்டிங் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிவ் அஸ் அ டேஷ் லைஃப். ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸோ சாப்பிடும் போது நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும், ஹெல்தி லைஃபாக இருக்கும். சலீம் ஈட்ஸ் அ டேஷ் எக் எவ்ரி மார்னிங் ஃபார் ஹஸ் பிரேக்ஃபாஸ்ட். அவருடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடுவாங்க, பாயில்டு எக் தான் சாப்பிடுவாங்க. ஸ்பாயில்டோ டேமேஜ் எக்கையோ சாப்பிட மாட்டாங்க. அடுத்து, மேட்ச் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேட்ச் பண்ணிவிட்டு கரெக்டான சென்டென்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா. மணி வாஸ் எக்ஸைட்டட் டு see the seedling in the pot. அடுத்து, வாணி adopted a stray dog as her pet. The teachers organized the annual day function in the school. Next one, Lily watered the plants on the roadside. ஸோ மேட்ச் பண்ணிவிட்டு கரெக்டான சென்டென்சஸ் நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன், சீக்வன்ஸ் த ஸ்டோரி ஃப்ரம் 1 to 6. அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் எந்த இது ஃபஸ்ட் வரும், எது அடுத்து வரும், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை நம்ம கரெக்டாக போடணும் அப்படின்னா அந்த ஸ்டோரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் தேர் வாஸ் அ கைண்ட் அண்ட் வைஸ் கிங். இருந்தார். த கிங் ஆர்கனைஸ்ட் அ காம்படிஷன். ஒரு காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணார்.
The king gave 7 seats for each children. ஒவ்வொரு சைல்டுக்கும் 7 seats கொடுத்துருக்காரு. They would nurture the seed for 6 weeks. அதை வந்து நல்லா க்ரோ பண்ண வைக்கணும். அடுத்தது 5th one என்னது? After 6 weeks all the children came to the king. கிங்க்கு முன்னாடி வந்துட்டாங்க, எல்லாமே முடிச்சுட்டு, ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு. The king selected Annie as a sire as a gift of her honesty. ஆமாவா? ஏன்னா அன்னி மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அது ஆக்சுவலி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சீட் வந்து பாயில்டு சீடாக கொடுத்துருப்பாங்க. பாயில்டு சீடு வளராது, பாயில்டு இல்லாத சீடு, அதாவது பாயில் பண்ணாத சீடு தான் வளரும். இவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல பாயில் சீடுங்கிறதுனால யாருமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே அவங்க வேறு சீட்ஸை யூஸ் பண்ணி பிளான்ட்டை க்ரோ பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அன்னி மட்டும் என்ன பண்ணியிருப்பான், இவங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாது, அன்னி வந்து குட் பாயாக இருந்து, இல்லை அவங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை வச்சு தான் நம்ம சீட் பண்ணணும், அதாவது பிளான்ட் க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடு எதுவுமே மாற்றாமல் அவங்க கொடுத்த சீடியே வந்துட்டு அவங்க க்ரோ பண்ணியிருப்பாள். பட் அது எதுவுமே வந்து பிளான்ட்டாக மாறி இருக்காது, பிகாஸ் தட் இஸ் பாயில்டு சீட். ஓகே, அதை வச்சு காம்படிஷனில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஓகே, ஃப்ரேம் அ சென்டென்ஸ் ஃபார் ஈச் வேர்ட் ஆன் யுவர் ஓன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து நியூ சென்டென்ஸ் ஏதாவது தெரியுது, எனக்கு வந்து ஒரு சென்டென்ஸை கிராமட்டிக்கலாக எழுத தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஓனாக எழுதும் போது ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீடு. சீடுக்கு தேவைப்படுற மாதிரி என்ன சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்னா, அ பிளான்ட் க்ரோஸ் ஃப்ரம் சீட்ஸ். ஸோ ஒரு பிளான்ட் எப்படி இருக்குது அப்படின்னா அது சீட்ஸ்லேருந்து தான் வளரும் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது எழுதணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஐ கேன் சீட் இன் மேங்கோ, அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். அடுத்து அடாப்ட். அடாப்ட்டுக்கு எப்படி எழுதலாம், ராணி அடாப்ட்ஸ் அ சைல்டு அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எதாவது எழுதினாலும் யூ கேன் ரைட். அடுத்து ஹெல்தி. வி ஷுட் ஈட் ஹெல்தி ஃபுட். டிஃப்ரெண்ட்டுக்கு என்ன எழுதிக்கலாம், சில்ட்ரன் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டு ட்ரா. நெக்ஸ்ட் ஒன், டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரியான சென்டென்ஸை நம்ம எழுத போகிறோம். பல்லவி ஹெல்ப்ஸ் ஹர் மதர் டு வாட்டர் த பிளான்ஸ். அதுதான் கரெக்டு. ஆனால் இங்கே குக் ஃபுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வாட்டர் ஊற்றுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறா, குக்கிங்க்கு கிடையாது. அதே மாதிரி பிக்சரை பார்த்து நீங்கள் கரெக்டாக அது பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஷேர் தான் பண்ணிக்கிறாங்க. இவங்க தனியாகவே, சுதா மட்டுமே தனியாக சாப்பிட்றாங்க. 2 பேர் இருக்காங்க, 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து பாருங்கள், இவங்க பார்க்கும்போதே ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காங்க, அப்போ கைண்டாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ த கேர்ள் ஹேஸ் அ பெட் டாக், ஷீ ட்ரீட்ஸ் அஸ் கைண்ட்லி. நெக்ஸ்ட் ஒன், how will you respond to the given situation? Stick the correct option. ஸோ ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டாங்க, அது எது கரெக்டாக இருக்கும், அந்த எந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான விஷயம் பண்ணுவீங்க, அதுக்கான ஒரு டெஸ்டிங் தான் இந்த பர்டிகுலர் பார்ட். ஓகே, ஆன் த வே டு your school you see a hungry old man. He asks for food. What will you do? என்ன பண்ணுவீங்க? 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க, இன்னொன்று ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. பட் நம்ம என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். எஸ், ஐ வில் ஷேர் மை ஃபுட் வித் ஹிம். நமக்கு என்ன இருக்கோ அதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்குறோம், அதனால நோ ப்ராப்ளம். யார் ஃப்ரெண்ட் ட்ராப்ட் ஹிஸ் திங்ஸ் இன் த கிளாஸ் ரூமில் வந்துட்டு சில பொருட்கள்லாம் கீழே போட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் அந்த இடத்த விட்டு போவீங்க. பட் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? யார் ஃபாதர் இஸ் கட்டிங் அ ட்ரீ இன் யார் ஹவுஸ், வாட் வில் யூ டூ? ஸோ கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்வீங்களா? நோ, ஐ வில் ஆஸ்க் ஹிம் நாட் டு கட். ஏன் கட் பண்ணக்கூடாது? ஏன்னா ட்ரீங்கிறது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நமக்கு ரெயின் தரும் அண்ட் நமக்கு ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ட்ரீயை கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். your sister did not close the tap in the bathroom, what will you do? நீங்கள் அதில் போய் விளையாடுவீங்களா? நோ, வாட்டர் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஐ வில் க்ளோஸ் த டேப் இஸ் த ரைட் ஒன். how will you respond to the given situations? ஓகே, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? ஓகே, Kavin helps his mother to dry the washed clothes. how do you help your mother in washing clothes? என்ன பண்ணுவீங்க? ஒன்று வாட்டரை அவங்களுக்கு ஊற்றி ஹெல்ப் பண்ணலாம், இல்லையா ட்ரையான அந்த வாஷ்டு இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே வாட்டர் வந்துட்டு புவார் பண்ணி விடலாம், இல்லையா ஏதாவது க்ளோத்ஸ் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா வந்து வாஷ் பண்ணுற க்ளோத்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐ ஹெல்ப் மை மதர் டு புவார் வாட்டரை ஊற்றுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்க வந்துட்டு காய போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் அவங்க கேட்ட கொஸ்டின் என்னது, வாஷிங் கிளாத்ஸ்க்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பல்லவி ஹெல்ப்ஸ் அண்ட் ஓல்ட் லேடி டு கிராஸ் த ரோடு, ஹவு டு யூ ஹெல்ப் ஓல்டு பீப்புள்? நீங்கள் எப்படி ஓல்டு பீப்புளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஐ ஹெல்ப்
old people by showing way. அவங்களுக்கு வழி காமிப்பேன், இந்த வழி தான் இது. நான் சில பேருக்கு மறந்து போயிடும்ல, இந்த வழியாக தான் போகணுங்கிறத மறந்து போயிடும். ஸோ நான் வழி காமிப்பேன் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். அடுத்து Rakim and his friend feed the hungry stray dog. How do you help the stray dog? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து பிஸ்கட்ஸும் மில்க்கும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஓகே, look at the picture and answer the questions. What is the boy doing? The boy என்ன பண்ணிட்டு இருக்கா? The boy is helping an old man to cross the road. Road cross பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. How will the old lady feel at the help of the boy? அவங்க ஹெல்ப் பண்ணும்போது என்ன நினச்சிருப்பாங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஓகே, the old lady will feel happy at the help of the boy. ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்ட மாதிரி நினச்சிருப்பாங்க. ஓகே, கிரேட்ஃபுல்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். whom do you like to help like this boy? நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? I like to help elders அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். what are the children doing? இங்கே வந்து அவங்களுடைய மாமுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. the children are helping their mom. நெக்ஸ்ட் ஒன், how will their mother feel at the help of the children? அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்கும்ல. ஓகே, நம்ம குழந்தையும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு ப்ரௌட் இருக்கும். how do you help at home? நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? I help my parents by sharing their works at home. ஏதாவது ஒர்க் பண்ணாங்கன்னா நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே கொடுத்துருக்காங்க நர்ச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த வேர்டை பேஸ் பண்ணி the seven seeds அப்படிங்கிற ஒரு லெசனில் என்ன லைன் இருக்கோ அந்த லைனை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எழுதணும். புரியுதுங்களா? இப்போ நர்ச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வச்சு இங்கே ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த சேம் நர்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் 7 seeds அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எழுதணும். இது வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் அப்பப்போ நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா நான் கரெக்ட் பண்ணி சென்ட் பண்ணி விடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மை ஜார்னல். இதுவுமே உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் தான். ஏன் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு க்ரியேட்டிவ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். சப்போஸ் மிஸ்டேக் வந்துச்சுனாலும் நான் கரெக்ட் பண்ணி விடுவேன். அதுக்காக தான் நான் எழுத சொல்கிறேன். இது ரெண்டுமே உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெவலப் ஆகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு சப்ஸ்டியூட்டாக என்னென்னலாம் போட்டு எழுத முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ எம் மித்ரன் இருக்குது, இப்போ உங்கள் நேம் போடலாம். ஐ எம் அ டேஷ் பாய். இப்போ நான் வந்துட்டு ஹானஸ்ட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன அதில் ஒரு கைண்ட் பாய் அந்த மாதிரி ஜஸ்ட் வேர்டு மட்டும் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு கிராமட்டிக்கலாக நம்ம எழுதுறதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற வேர்டை நீங்கள் கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஐ கேன் டூ. வேர் டு யூ ஃபைண்ட் தெம்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அது எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும். இப்போ அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக நம்ம மேனர்ஸ், ப்ராட், சீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிங்டம் பேஸ் பண்ணி வருது கிங், ஹர், மெஜஸ்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிக் த கரெக்ட் ஆன்சர் யூஸிங் த க்ளூ. ஸோ இந்த க்ளூ பேஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஐ ரூல் மை கிங்டம், ஹூ ஆம் ஐ? கிங்டம் ரூல் பண்ணுறவங்க யாரை சொல்லுவாங்க? கிங்கை தான் சொல்லுவாங்க. அடுத்து அ நியூ பிளான்ட் கேன் க்ரோ ஃப்ரம் மீ. நியூ பிளான்ட் எதுலேருந்து க்ரோ ஆகும்? எஸ் ஆஃப்கோர்ஸ் சீட். ஃபார்மர்ஸ் யூஸ் மீ டு ஹெல்ப் த பிளான்ட்ஸ் க்ரோ வெல், ஹூ ஆம் ஐ? ஸோ ஒரு பிளான்ட்டு வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்? மேனூர், உரம்னு சொல்லுவாங்களே அது. சூஸ் த கரெக்ட் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர். மாலா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ரன்னிங் ஆர் சிங்கிங் பார்க்கும்போது தெரியுது பாட்டு பாடிட்டுருக்கா. ஸோ சிங்கிங் காம்படிஷன். த டீச்சர் ப்ரைஸ் ராம் ஃபார் டேஷ், ஃபார் ஹிஸ் டேஷ். ஹானஸ்டி ஆர் க்ரூவல்ட்டி? க்ரூவல்ட்டினா ஒரு மாதிரி பொறாமல் பிடிச்சது, அந்த மாதிரி ஒரு மாதிரி கெட்ட எண்ணம் இருந்தால் க்ரூவல்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணால். பட் இங்கே வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது பாசிட்டிவாக இருந்தால் தான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ ஹானஸ்டி. த ஃபார்மர் டேஷ் இன் த ஃபீல்டு. என்ன பண்ணுறாங்க? சீட்ஸை போடுறாங்க. அப்போது ஸோ சீஸ். நெக்ஸ்ட் ஒன் fill in the blanks with the correct word. The neem seeds grow in a dash. இங்கே 2 வீக் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க. எந்த வீக் வரும்னா இந்த வீக் தான். இது வந்து ஸ்ட்ராங் இல்லாததுக்கு ஆப்போசிட் சொல்லுவோம்ல, அதுதான் அந்த வீக் தான் இதுக்கானது. ஓகேங்களா? அப்போது WEEK தான் போடணும். We should dash the plant. பிளான்ட் என்ன பண்ணணும்? நம்ம நர்ச்சர் பண்ணணும், வளர்க்க ஆரம்பிக்கணும். அது நர்ச்சர். The old man dash a young man as his son. ஸோ இது அடாப்டட். அடாப்ட்னா அடாப்ட் பண்ணிக்கிறது. அங்கே அந்த இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கூடாது. அடாப்ட்னா தத்தெடுக்கிறது. அப்போ அடாப்டட் இஸ் த ரைட் ஒன். ராம் இஸ் த ஒன்லி டேஷ் ஃபார் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் நம்மளோட என்ன சொல்லுவோம்?
இப்போ ஒரு சொத்து இருக்குன்னா அந்த சொத்துக்கு வாரிசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் heir. ஓகே, read the passage and answer the questions. வனிதா லவ்ஸ் டு க்ரோ பிளான்ஸ். இந்த மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வர கொஷின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். வாட் இஸ் வனிதாஸ் ஹாபி? வனிதாவோட ஹாபி என்னவா இருந்திருக்கு? ஸோ டு க்ரோ பிளான்ஸ் இன் ஹர் கார்டன். ஃப்ரம் ஹூம் டஸ் வனிதா கெட் த சீட்? யார்கிட்டருந்து வாங்கினா? எஸ், ஃப்ரம் த ஃபார்மர். அடுத்தது ஹெல்த்தி பிளான்ட். ஹெல்த்தி பிளான்ட் எப்படி இருக்கும்? இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெஷ் அண்டு க்ரீன். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், க்ரீனாகவும் இருக்கும். ஒரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா, ஹெல்த்தியாக க்ரோ ஆகுனா என்னென்ன தேவைப்படும்? வாட்டர், சன்லைட், மேனுவர் அண்ட் குட் சாயில். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ இங்கே கொடுத்துருக்கூடிய பிக்சர் பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். வேர் ஆர் தே ஒர்க்கிங்? எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? தே ஆர் ஒர்க்கிங் இன் த கார்டன். ரைட் த நேம் ஆஃப் த சில்ட்ரன் யூ ஃபைண்ட் இன் த பிக்சர். இங்கே கூடிய சில்ட்ரன் நேம் மட்டும் தான் எழுதணும். அப்போ வேணி அண்ட் பவி. ரைட் த நேம்ஸ் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் யூ ஃபைண்ட் இன் த பிக்சர். இந்த பிக்சரில் உங்களால் என்னென்ன வெஜிடபிள்ஸ் பார்க்க முடியுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். பிரிஞ்சால், டொமேட்டோ, காலிஃப்ளவர், கேபேஜ். ஹவு டஸ் த கார்டன் லுக் லைக்? அந்த கார்டன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? எஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆர் லுக் க்ரீனி அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். வாட் பிளான்ஸ் டூ யூ க்ரோ இன் யர் கார்டன்? நீங்கள் என்ன பிளான்ட் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க? நான் எழுதியிருக்கேன் டொமேட்டோ, சில்லி. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எழுதிக்கலாம். Read the passage and answer the questions. Okay, first one, write the characters given in the passage. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பேசேஜில் என்னென்ன கேரக்டர்ஸ் உங்களால் பார்க்க முடியுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. A farmer, a small bird and a mother bird. Where did the farmer find the bird? எங்கே பார்த்தாங்க? The farmer found the bird on the ground. Why did the farmer keep the bird in a warm place? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிட் இருக்குனால நான் ஃபைண்ட் ஃபவுண்டாக மாற்றிட்டேன் பாஸ்ட் டென்ஸாக. ஸோ சேம் அதே தான். The farmer kept the bird in a warm place. Whom? ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா because the bird was frozen with extreme cold. Whom did the bird bring along with it? The bird brought its mother along with it. How did the mother bird thank the farmer? எப்படி thank பண்ணாங்க? By dropping the feather. Give a suitable title for the passage. நான் be kind அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா you can do that. Okay, ஸோ இதோட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான புக் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு யூனிட்டுக்கானதும் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் இருந்தால் மறக்காமல் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். கீப் லேர்னிங், என்ஜாய். பை பாய். தேங்க்யூ.